எனக்கு 2 நாள் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துட்டு யூ அட்டெண்ட் மைசூர் வாசுதேவாச்சாரியாஸ் கிளாஸ் ஆல்சோ. ஸோ நான் என்னோட முறையில் அப்போ நான் 12 or 13 இருக்கும். பட் அவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக தான் சொல்கிறார், இவ்வளோ நல்லா பிடிச்சிக்கிட்டியே, வெரி குட் அப்படின்வார். அவர் சின்ன சின்ன பாட்டு அவரோடது தேவகி தனையா வாசுதேவா இந்த மாதிரி புஷ்பலத்திகால இன்னொன்று சின்ன சின்ன கீட்டுன்னு சொல்லி கொடுப்பார். லம்போதரம் அவலம்பே, அதில் அவலம்பே வெவ்வேறு இடத்துல தாளத்தில் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டேன்னா அப்பா இப்படி பாடிட்டேன்னு ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படி. பட் அவரோட ட்ரைனிங் வந்து இந்த ஸ்தாயி சிங்கிங், அக்காரமாக இந்த ஸ்தாயிலேருந்து அந்த ஸ்தாயிக்கு போகிறது, ஸ்வரமெல்லாம் தாட்டு பிரயோகமாக அதை விட்டுட்டு இன்னொன்று பிடிக்கிறது, நீரி அந்த மாதிரி வெவ்வேறு ஸ்தாயில் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் அவர் நிறைய சாதகம் கொடுத்தார், வோக்கலைசர்ஸ் கொடுத்தார். அந்த வாய்ஸ் ட்ரைனிங் காரைக்குடி சாம்ப சேவையர் வாசுதேவாச்சாரியாலாம் கேம்பஸ்லேயே இருந்தது வீடு. ஸோ அவள் தே யூஸ் டு கோ ஃபார் அ வாக். அங்கே பேனியன் ட்ரீ தியோசாபிக்கல் சொசைட்டி, ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஒண்டர்ஸ்ன்னு பேர். அங்கே எல்லோரும் டூரிஸ்ட்லாம் வந்து பார்க்க வருவாள். ஸோ இவர் சாயந்தரம் போவார். எங்கள் தாத்தா வந்து நல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கணுன்ட்டு அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அங்கேயும் சின்ன சின்ன பாட்டெல்லாம் பாட சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என் தாத்தாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டைம் சென்ஸ் கலாட்சத்திரால எல்லாம் டைமில் போகும். ஆனால் இந்த ரிஹர்சல்ஸ்லாம் வந்துடுத்துன்னா ஈவன் நிறைய தரம் பண்ணியிருப்போம், நம்பர்லெஸ் டைம் பண்ணியிருப்போம் ஒரு ஐட்டமே. பட் அதை பற்றி பரவாயில்ல. இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த வாட்டி கான்சர்ட் பண்ண போகிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக ரிஹர்சல் நிறைய தரம் நடக்கும். கரெக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு பெரிய மிரர் காட்டேஜ் இருக்கும். அதில் தானே காலை நாங்கள் இப்படி சரியாக பெரட்டணும் பண்ணணுன்னா அங்கே அனுப்பிச்சி போய் சரியாக பண்ணிட்டு வான்ட்டு அனுப்புவா. ரிஹர்சல்ஸுக்கு பார்த்துட்டு கரெக்ஷனுக்கு எல்லாம் சொல்லிவிட்டோம். அந்த மாதிரிலாம் கண்ணாடி கொட்டாயின்னு பேர். ஸோ அங்கே போய் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு மாதிரி ரிகரஸ் ட்ரைனிங் அண்ட் இன்வால்மெண்ட், டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ், அண்ட் எல்லாம் பர்ஃபெக்ஷன், எய்மிங் அகெயின் அட் பர்ஃபெக்ஷன். ஸோ இது வந்து நாங்கள் டிசம்பரில் பண்ண உடனே இந்த பேலே அப்போ அந்த இருக்கிற காலகட்டத்தில் அப்போ ரொம்ப நிறைய டான்ஸ் ட்ராமாஸ் வந்து பிரபலமாக இல்லை, நிறைய பேர் அப்போது பண்ண வரல. ஸோ இது வந்து வெவ்வேறு சிட்டிஸில் நிறைய இன்விடேஷன் வந்தது அத்தைக்கு பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இந்த ட்ரூப் ஆஷிண்டு, கலாக்ஷேத்ரா ட்ரூப் ஆஷிண்டு ஒன்று பாம்பேக்கு போய் பண்ணியிருக்கோம். இந்த சீதா சம்பரத்தை டெல்லியில் போட்டிருக்கா, கல்கட்டாவில் பண்ணியிருக்கா. ஸோ எல்லா இடத்துலையும் நிறைய அப்ரிசியேஷன், ரொம்ப வரவேற்பு இருந்தது அதுக்கு. அந்த சீதா சாயம்பரம் போது அந்த ட்ரூப்போடு போனது அகெயின் இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் ட்ரிப்ஸ் அண்ட் டூர்ஸ். அதில் போகிறச்ச அத்தையே வந்து அந்த கேஞ்சஸில் போட்டில் வந்து நான், அடையார் லக்ஷ்மண், அதுக்கப்புறம் பசுபதி சார் தனியாக ஒரு இதில் நிற்கிறச்ச திடம்னு இந்த தண்ணியில் காலை வச்சுட்டு இதில் கிட்டத்தக்க தெருக்கிட்டத்தும் போடுவியா, போட்டால் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்வா. இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் டேஸில் நாங்களாம் கற்றுக்கிறச்சு அதுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸை தானே ரொம்பவே இதுவாக நோட்டிசபிளாக இருக்கிறதுன்னு சொல்லணுன்னாக்கா, குரு இஸ் த லாஸ்ட் வேர்ட். அந்த குரு பக்தின்றது வந்து அதில் வந்து நாங்கள் தானே சேஞ்ச் எதனா அப்படிலாம் பண்ண மாட்டோம், கொஸ்டின் பண்ண மாட்டோம். அவள் வார்த்தையில் தானே இது பண்ணால் கூட பின்னாடி போய் எங்கேயானா யாரானா தெரிஞ்சுப்போம் தவிர குருக்கிட்ட நேராக இருந்து என்ன இப்படி சொன்னல, இது இப்படி இருந்துருதா, இந்த யார் பாடினா, இது மாதிரி யாரோட கம்போஸ் இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டோம். அது அப்படியே வி அக்செப்டட். அந்த மாதிரி தான் ஒரு சங்கீதீஸ் எதை சொன்னாலும் அது அப்படியே தான் எடுத்துப்போம். அண்ட் பேக் ஹோம் ஆல்சோ என்னோடய அம்மாவும் அதே மோல்டில் வந்ததுனால ஷி வில் நெவர் அலோவ் மீ டு டச் எனி சங்கதி. அவர் அவர் குரு சொல்லியிருக்கார், பருசுந்தரம் இப்படி சொல்லி கொடுத்துருக்கார், நீ என்ன ஒன் மனசில் அதோட பெரிய வித்வான் நினச்சிட்டு இருக்கியா, நீ எப்படி அங்கே மாற்றலான்னு சொல்லிட்டு ஷி வில் கொஸ்டின் மீ. ஒன்றுமே நான் கேட்கக்கூடாது. மியூசிக் காம்படிஷன்லலாம் இன்ஃபேக்ட் அப்போ வந்து ஒரு ரேர் இது என்னன்னாக்கா, நிறைய எஸ்டாப்ளிஷ்ட் மியூசிஷியன்ஸ், ஃப்ரண்ட் ரேங்கிங் மியூசிஷியன்ஸ் அவெல்லாம் காம்படிஷன்ஸ்க்கு வருவா கேட்குறதுக்கு. இப்போல்லாம் காம்படிஷன் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டும் ப்ரைஸ் டிக்ளேர்டுன்னு இப்போ ஏதோ ஒரு மாதிரி போகிறது, அதுவும் பார்க்குறேன். பட் அப்போல்லாம் காம்படிஷன்ஸுக்கே கச்சேரிக்கு வர மாதிரி ஆடியன்ஸ், கச்சேரிக்கு மேலே வருவா ஆடியன்ஸு. அந்த இதுலேயும் நடக்கும், இந்த ரோசரி மெட்ரிக் அந்த இதெல்லாம் மியூசிக் அகாடமி பழைய இதில் அங்கே நடக்கும். பல்லவினாக்கா அந்த யூ கேன் சி குருவாயூர்தோரை,
பால்காட் ரகு. ஸோ அந்த மாதிரியில் காம்படிஷன்ஸ், அகாடமிக் காம்படிஷன்னா ஒரு அகாடமிக் காம்படிஷனாக வரோன்னு சொல்லி அந்த மாதிரி வருவா. கேட்குறதுக்கும் ஆடியன்ஸும் வருவா. ஸோ ஒரு கச்சேரி மாதிரி, குட்டி கச்சேரி மாதிரியே இருக்கும். அப்போது ஜெயம்மா அவள்லாம் வந்து விஸ்வா சார் தான் நாங்கள் இதுக்கெல்லாம் எல்லா காம்படிஷனுக்கும் போட சொல்லியிருந்தார். அப்போது போனால் தான் உனக்கு பயம் போய் நல்லா பாட முடியும், எவ்வளோ நாள் பயந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் போட சொன்னார். அண்ட் காம்படிஷன்ஸ் எதுக்கெல்லாம் எனக்கு ஃபில்அப் பண்ணணுமோ தெரியாததில் அவரே எல்லாம் முனைஞ்சி சொல்லி கொடுத்து ஆசையாக எல்லாத்துக்கும் நானும் போட்டிருந்தேன். அந்த இதில் வந்து பாடுறச்சே ஒரு பதம் காம்படிஷனில் அப்போ பால சரஸ்வதி ஜெயமாலா இந்த பக்கம் உட்காந்துட்டு பிருந்தாம்மா முத்தாலாமும் கேட்கவே வேண்டாம், எல்லோரும் ஃபுல். அப்போ வந்து ஜெயமா கண்ணு அவ்வளவு தெரியாது பாவம், அப்படியே எழுந்துட்டே யார் இங்கே விஸ்வம் ஸ்டூடெண்ட்டு ரமான்னு என்னமோ சொன்னான், ரொம்ப கியானம் ஆனால் ரொம்ப பயங்காளி அப்படின்ட்டு சொன்னான் அவன் விஸ்வம். யார் அந்த ரமா அப்படின்னு கேட்டுட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தா. நான் வந்து என் தலையை நிமிர்றேன், அப்படியே உட்காண்டிருந்தேன். அப்போ தான் எம்எஸ் ரமாதேவின்னு அனௌன்ஸ் பண்ணால் எழுந்து மேடைக்கு போயிட்டு படுத்து எனக்கு சப்த நாடி ஒடுங்கி நான் வந்தது. ஓ நீ தானே கண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாடிட்டு வந்த பாடு பாலாம்மா அதெல்லாம் நினச்சிக்கிறேன். அவள் என்ன ஒன்றா ப்ரைஸ் கொடுத்துட்டு போட்டோம், நான் உனக்கு ப்ரைஸ் கொடுக்குறேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பாலாம்மா வாயில். ஸோ இதெல்லாம் தான் நான் ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்காக வச்சுக்கிறேன். அவள் அதிலெல்லாம் இந்த மாதிரி வர்றதுனாக்கா இதெல்லாம் சாதாரணமாக இல்லை அப்படி சொல்ல மாட்டான்.